பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரத்தை பற்றியும் துதியை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்தோத்திரமும் இந்த துதியும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வரும் என்றதை நீங்கள் நம்புறீங்களா? ஆமாங்க, அற்புதம் மிகப்பெரிய அளவில் நடக்கும் இந்த ஸ்தோத்திர பலியினாலையும் இந்த துதியினாலையும். இப்போது அதுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து காண்பித்து விட்டு நான் மற்ற சம்பவத்துக்குள்ளே கடந்து போக நான் ஆசைப்படுறேன். வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எதற்கு கர்த்தர்? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முதல்ல மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்றாங்க. இந்த மோசே மரித்ததுக்கு பின்பு யோசுவா நடத்தி சென்றான். யோசுவாவும் மரித்த போன பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் போய் தேவனிடத்துல கேட்குறாங்க, ஆண்டவரே, இப்போ மோசேயும் கிடையாது, யோசுவாவும் கிடையாது, இப்போ அந்த கானானியர் மக்களோடு இப்போ யுத்தம் செய்ய வேண்டும், எங்களில் யார் எழுந்து போகணும், முதல்ல யார் எழுந்து போனால் இதை நாங்கள் மேற்கொள்ள முடியும், இவர்களை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, அதற்கு கர்த்தர் என்று 2வது வசனத்தில் சொல்கிறாரு, யூதா எழுந்து முதலில் புறப்பட கடவன். யூதா என்றால் துதி என்று அர்த்தம். துதி என்பது என்ன? நம்ம அன்னுதினமும் துதிக்கிறோம் இல்லையா? தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். இதுதான் துதி என்பது பொருள். யூதா. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு ஆராதனை வேலையில நம்ம என்ன பண்றோம்? ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவருடைய மகத்துவங்களை, அதிசயங்களை, அவர் செய்த நன்மைகளை சொல்லி நம்ம என்ன பண்றோம்? அவரை துதிக்கிறோம். சரியா? இப்போ இந்த துதி எவ்வளவு பெரிய அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருது. இந்த யூதா எழுந்து போனா நம்ம வாழ்க்கையில முதல்ல நம்ம துதி செலுத்தணும். இப்போ ஆபிரகாமை எடுத்துக்கோங்க. அவன் எங்கெல்லாம் போறானோ, எங்கெல்லாம் போய் இறங்கி தங்கி அந்த இடத்துல வாசம் பண்றானோ, அங்கெல்லாம் தேவனுக்கு என்று என்ன பண்ணுவானா, ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க தேவனுக்கு ஒரு பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ளுவானாம், பலிகளை செலுத்துவான். பாருங்க, அவன் எங்கெல்லாம் பலி செலுத்தினான், எப்படியெல்லாம் பலி செலுத்தினான், எங்கெல்லாம் போய் தங்குறானோ அங்கெல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டிடுவான், கர்த்தருக்கென்று ஒரு பலி செலுத்துவான். இப்படிதான் அவன் போற இடமெல்லாம் கர்த்தருக்காக பலி செலுத்தி வந்தான். ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்தலாம். ஆபிரகாம் காலத்துல எல்லாமே பலி செலுத்தி எல்லாமே பண்ணாங்க. சரியா? இப்ப நம்ம இருக்கிற காலத்துல நம்மளால செய்ய முடிந்த ஒரு சம்பவம் எது? ஸ்தோத்திர பலி. அவங்க பலி என்று வரும் பொழுது ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்துவோம். இந்த ஸ்தோத்திர பலி இடுகிறதுனால அநேக நன்மைகள் எப்படி வருது? இப்ப பாருங்களேன், அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபைகள் பெருகும். கிருபைகள் பெருகினா ஆசீர்வாதங்கள் பெருகும். ஆசீர்வாதங்கள் பெருகுனா நமக்கு பல நன்மைகள் நம்ம வாழ்க்கையில தேடி வரும். 2வது பாத்தீங்கன்னா, துதியை நம்ம உலகத்துல இருக்கிற மனிதர்களை கர்த்தர் எதற்காக ஏற்படுத்தினார்? நான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்பதற்காக, இல்லையா? நம்ம அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக கர்த்தர் நம்மை அவருக்காக ஏற்படுத்தினார். 2வது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் துதிகளின் மத்தியில் அதிகமாய் வாசம் செய்கிற தேவன். எவ்வளவு துதிக்கிறியோ, நீ எவ்வளவு ஜெபிக்கிறியோ, அவ்வளவு தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா. அதை கர்த்தர் அப்படியே மயங்கி அவருடைய இருதயம் மகிழ்ந்து அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதிப்பாராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த துதிக்கிறதுனால சாத்தானே ஓடுவாங்க. எவ்வளவு துதிக்கிறோமோ வேதம் சொல்லுகிறது இல்லையா? பெர்க்மன் சார் எப்படியா அழகா பாடி இருப்பார், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான்னு சொல்லிட்டு. நம்ம துதிக்க நம்ம வீட்டில் இருக்கிற தரித்திரம் ஓடும், நம்ம வீட்டில் இருக்கிறதான பிரச்சனைகள் ஓடும், நம்ம வீட்டில் இருக்கிறதான பாவங்கள் ஓடும், சாபங்கள் மறையும். துதிக்க கட்டுக்கள் உடையும். துதிக்க எல்லா எரிக கோட்டையை எப்படி பிடிச்சாங்க? 6 நாள் வெறும் துதி பலியை மட்டும் செலுத்திட்டு வந்தாங்க, ஆர்ப்பரித்துட்டு வந்தாங்க. 7வது நாள் எல்லாருமா ஒன்று கூடி ஆர்ப்பரித்தாங்க. அப்ப அங்க என்ன நடந்தது?
எரிகோ கோட்டையை தகர்ந்து விழுந்தது. பாருங்க, இந்த தேசத்தை அவன் கையில நான் ஒப்பு கொடுத்தேன். நீங்க துதிக்க 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 பிரச்சனைகளை உங்க கையில ஒப்பு கொடுப்பாரு. உங்க எதிரிகளை உங்க கையில ஒப்பு கொடுக்குவாரு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு துதிக்கிறீங்களோ பிரச்சனைகளை, எரிகோ கோட்டையை மேற்கொண்டு ஜெயித்தது போல பிரச்சனைகளை மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். ஆபிரகாமை போல ஸ்தோத்திர பலி பீடத்தை கட்டி ஸ்தோத்திர பலியை செலுத்துங்க. கர்த்தர் அதை சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொள்ளுவார். உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திர பலியை சாதாரணமா நினைக்கவே நினைக்காதீங்க. தேவ பிள்ளைகளை, ஸ்தோத்திர பலி இடுங்கள், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார். ஆச்சா, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதத்துல சொன்னீங்களா ராஜா? ஸ்தோத்திர பலி இட்டு அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.